Hi everyone, நான் உங்கள் மலர் from Clerk. Welcome to our Daily Editorial Podcast. நாம இன்னைக்கு The Hindu நியூஸ்பேப்பர்ல February 26, 2026ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்க போறோம். இந்த எடிட்டோரியலோட ஒரு டீடைல்டு பிரேக் டவுன், அதாவது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் சேர்த்து இங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான vocabularies-ஓட ப்ரீமியம் பிடிஎஸ் எங்கள் Clerk டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீயாக பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸையும் அதோட எக்ஸ்பிளனேஷனையும் மறுபடியும் கேளுங்க. புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வெறும் 4 மாசத்துல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, let's get started. இன்னி கூட முதல் எடிட்டோரியலுக்கு போகலாம். Editorial 1. Demagogue Salesman on Donald Trump and 2026 State of the Union Address. Demagogue Salesman. டெமகாக்னா மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவங்களோட ஆசைகளை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வர ஒரு தலைவர். ஸோ ஒரு டெமகாக் சேல்ஸ்மேனை பற்றினா இந்த எடிட்டோரியல். சப்டைட்டில்: Donald Trump will need more than words to alter the bitter ground realities. டொனால்ட் ட்ரம்ப்க்கு வார்த்தைகளை விட இன்னும் அதிகம் தேவைப்படும். எதுக்குன்னா கசப்பான தரை உண்மைகளை மாற்றுவதற்கு. In his 2026 State of the Union Address, அவருடைய 2026 State of the Union உரையில், US President Donald Trump chose to double down on the politics of his conservative support base. US President Donald Trump அவருடைய பழமைவாத ஆதரவு தளத்தோட அரசியல்ல இன்னும் உறுதியா இருக்க முடிவு செஞ்சிருக்கார். இங்க டபுள் டவுன்னா டு கண்டினியூ டு டூ சம்திங் இன் அன் ஈவன் மோர் டிட்டர்மின்ட் வே தென் பிஃபோர். அதாவது முன்ன இருந்ததை விட ஒரு விஷயத்தை இன்னும் உறுதியா தீவிரமா பண்றது. By touting his second administration's achievements. எப்படின்னா அவருடைய 2வது நிர்வாகத்தோட சாதனைகளை உயர்த்தி பேசி. With regard to divisive if not polarizing issues relating to immigration, குடிவரவு சம்பந்தப்பட்ட பிரிவினைவாத இல்லைனா மக்களை துருவமுனைக்கும் செய்யக்கூடிய பாடங்களில் சாதனைகளை சொல்லி, the cost of living, வாழ்க்கை செலவு, and foreign policy concerns, including tariffs and the prospect of war in the context of Iran, மற்றும் வெளியுறவு கொள்கை கவலைகள், அதாவது வரிகள் மற்றும் ஈரான் விஷயத்தில் போர் மூழும் அபாயம் போன்றவற்றை பற்றி பேசி அவர் டபுள் டவுன் பண்றார். The speech itself comes at a fraught moment for the Trump White House. இந்த உரையே ட்ரம்போட ஒயிட் ஹவுஸ்க்கு ஒரு பதட்டமான நேரத்தில் வந்திருக்கு. ஃப்ராட்னா filled with problems or risks, அதாவது பிரச்சனைகள் அல்லது அபாயங்கள் நிறைந்த. Days after the US Supreme Court struck down its use of the International Emergency Economic Powers Act, US உச்சநீதிமன்றம் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்டை பயன்படுத்தியதை ரத்து செஞ்ச சில நாட்களுக்கு பிறகு இந்த உரை வந்திருக்கு. டு ஸ்லாம் அ broad swath of trading partners including India with punitive tariffs. இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்தியா உட்பட பல வர்த்தக கூட்டாளிகள் மீது கடுமையான வரிகளை விதித்திருந்தாங்க. இங்க ஸ்வாத்னா a large part of something, அதாவது ஒரு பெரிய பகுதி. And apparently undaunted Mr. Trump. ஆனா கொஞ்சம் கூட பயப்படாத மிஸ்டர் ட்ரம்ப். Undaunted-னா not intimidated or discouraged by difficulty, danger or disappointment. அதாவது கஷ்டம், ஆபத்து அல்லது ஏமாற்றத்தால பயப்படாம இருக்கிறது. Repeated his earlier remarks on social media hinting at disdain for the ruling. சமூக ஊடகங்கள்ல அவர் முன்னாடியே சொன்ன கருத்துக்களை மறுபடியும் சொன்னார். அந்த தீர்ப்பு மேல அவருக்கு இருந்த அவமதிப்பை காட்டுற மாதிரி. Disdainனா the feeling that someone or something is unworthy of one's consideration or respect. அதாவது ஒருத்தர் மேலேயோ இல்ல ஒரு விஷயம் மேலேயோ மரியாதை இல்லாத உணர்வு. When he described it during the speech as unfortunate, அவர் அந்த உரையின் போது அந்த தீர்ப்பை துரதிர்ஷ்டவசமானது என்று சொன்னார். And argued against evidence to the contrary regarding the burgeoning public debt, மேலும் அதிகரித்து வரும் பொது கடன் பற்றிய ஆதாரங்களுக்கு எதிராக அவர் வாதிட்டார். Burgeoningனா beginning to grow or increase rapidly, அதாவது வேகமா வளர தொடங்குவது. That the tariff revenues received by his government were saving the US. அவர் என்ன வாதிட்டார்னா அவருடைய அரசாங்கத்திற்கு வரியிலிருந்து கிடைத்த வருமானம் USA காப்பாற்றுகிறது என்று சொன்னார். Similarly, he neatly avoided alluding to the 2 Americans killed in ICE raids in Minneapolis. அதேபோல மினியாபோலிஸ்ல நடந்த ஐஸ் சோதனைகள்ல கொல்லப்பட்ட 2 அமெரிக்கர்களை பற்றி குறிப்பிடுவதை அவர் நேர்த்தியாக தவிர்த்தார்.
or the agency's other heavy-handed actions. அல்லது அந்த ஏஜென்சியோட மற்ற கடுமையான நடவடிக்கைகள் பற்றியும் அவர் பேசல. heavy-handedனா using too much force in dealing with someone, அதாவது ஒருத்தரை கையாளும்போது அதிகப்படியான சக்தி பயன்படுத்துவது. டார்கெட்டிங் கிரிமினல் ஏலியன்ஸ் அண்ட் ட்ரக் லார்ட்ஸ். யாரு குறிவச்சு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுன்னா குற்றவாளி வெளிநாட்டினர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மன்னல்கள். With regard to Iran விஷயத்துல, even though Washington has rapidly built up its force posture across West Asia, ஈரான் விஷயத்துல வாஷிங்டன் மேற்கு ஆசியா முழுவதும் தன்னுடைய படைபலத்தை வேகமாக அதிகரித்திருந்தாலும், following Tehran's crackdown on protesters, தெஹரான் போராட்டக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்ததைத் தொடர்ந்து, மிஸ்டர் ட்ரம்ப் appeared to be holding out hope for a modus vivendi. மிஸ்டர் ட்ரம்ப் ஒரு சமரசத்திற்கான நம்பிக்கையை வைத்திருப்பது போல தோன்றியது. அவர் இப்படி சொன்னபோது, modus vivendi an arrangement allowing conflicting parties to coexist peacefully, அதாவது சண்டையிடும் தரப்பினர் சமாதானமா ஒன்றாக இருக்க ஒரு ஏற்பாடு. If Mr. Trump's remarks in Congress sounded self-congratulatory, காங்கிரஸ்ல மிஸ்டர் ட்ரம்பின் பேச்சு தற்பெருமை பேசுவது போல ஜ்வனித்தது என்றால், that might have been because they echoed a well-rehearsed campaign speech ahead of the critical mid-term elections. அதுக்கு காரணம், முக்கியமான இடைக்கால தேர்தலுக்கு முன்னாடி நல்லா ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒரு பிரச்சார உரையை அது பிரதிபலித்ததால இருக்கலாம். While it is true that inflation has gradually come down during Mr. Trump's second term, Mr. Trumpin இரண்டாவது பதவிக்காலத்தில் பணவீக்கம் படிப்படியாக குறைந்துள்ளது என்பது உண்மைதான் என்றாலும், his description of the price trend as plummeting might have appeared to some to be an exaggeration. விலைவாசி போக்கை செங்குத்தாக வீழ்ச்சியடைகிறது என்று அவர் விவரித்தது சிலருக்கு மிகைப்படுத்தலாக தோன்றியிருக்கலாம். Plummetingனா fall or drop straight down at high speed, அதாவது அதிவேகமாக செங்குத்தாக கீழே விழுவது. Especially given that it was under his predecessor Joe Biden that prices came off their nearly 9% peak in mid-2022. பிரிப்பாக அவருக்கு முன்னர் இருந்த ஜோ பைடன் ஆட்சியில்தான் 2022 நடுப்பகுதியில் கிட்டத்தட்ட 9% இருந்த உச்சபட்ச விலைவாசி குறைய ஆரம்பித்தது. To 2.9% by the time Mr. Trump entered the White House. Mr. Trump வெள்ளை மாளிகைக்குள் நுழையும்போது அது 2.9% குறைந்தது, leading to the current rate of nearly 2.4%. அதன் விளைவாக தற்போதைய விகிதம் கிட்டத்தட்ட 2.4% உள்ளது. More concerningly for the White House and Republican lawmakers, வெள்ளை மாளிகைக்கும் குடியரசுக் கட்சி சட்டமியற்றும் போர்களுக்கும் மிகவும் கவலையளிக்கும் விதமாக, opinion polls suggest that most Americans are disenchanted with the tariff policy. கருத்து கணிப்புகள் பெரும்பாலான அமெரிக்கர்கள் இந்த வரி விதிப்பு கொள்கையால் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்று கூறுகின்றன. Disenchantedனா disappointed with someone or something one previously respected or admired, அதாவது முன்பு மதித்த ஒருத்தர் மேலேயோ இல்ல ஒரு விஷயம் மேலேயோ மரியாதை இல்லாத உணர்வு. And its cost escalating pressure on the economy. மற்றும் எக்கனாமியில் அது ஏற்படுத்தும் செலவை அதிகரிக்கும் அழுத்தம். With the design and implementation of the current immigration policy, தற்போதைய குடிவரவு கொள்கையின் வடிவமைப்பு மற்றும் செயல்படுத்துதல், and with the perceived involvement of Mr. Trump in the Epstein scandal, மற்றும் எப்ஸ்டீன் ஊழலில் மிஸ்டர் ட்ரம்ப் சம்பந்தப்பட்டிருப்பதாக கருதப்படுவதாலும் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். While an upbeat address to a joint session of Congress might galvanize the faithful, காங்கிரஸின் கூட்டத்தில் ஒரு உற்சாகமான உரை விசுவாசிகளை தூண்டக்கூடும். Galvanizeனா shock or excite someone into taking action, அதாவது ஒருத்தருக்கு அதிர்ச்சி கொடுத்து அல்லது உற்சாகப்படுத்தி ஒரு செயலை செய்ய வைப்பது. But it will take more than words to alter the bitter ground realities faced by the common people. ஆனால் சாமானிய மக்கள் எதிர்கொள்ளும் கசப்பான தரை உண்மைகளை வெறும் வார்த்தைகளால் மாற்ற முடியாது. And they tend to express their frustrations in this context at the ballot box. மேலும் அவர்கள் இந்த சூழ்நிலையில் தங்களது விரக்திகளை வாக்குப்பெட்டி மூலம் வெளிப்படுத்த முனைகிறார்கள். Alright, இப்போ நாம இரண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். Editorial 2, A Jab Well Done. On India's human papilloma virus vaccination program. A jab well done. Jabna injection. So, ஒரு நல்ல தடுப்பூசி திட்டம். Subtitle: Following up of adverse events after immunization is a must. நோய் தடுப்புக்கு பிறகு ஏற்படும் பாதகமான நிகழ்வுகளை கண்காணிப்பது கட்டாயம். India's move to introduce a nationwide human papilloma virus (HPV) vaccination program.
இந்தியா நாடு தழுவிய மனித பாப்பிலோமா வைரஸ் HPV தடுப்பூசி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கை. For girls aged 14, 14 வயது சிறுமிகளுக்காக ஸ்ட்ரைக்ஸ் a strident note for science. அறிவியலுக்காக ஒரு வலுவான குரலை எழுப்புகிறது. ஸ்ட்ரைடன்ட்னா லவுட் அண்ட் ஹார்ஷ், கிரேட்டிங், அதாவது உரத்த மற்றும் கடுமையான ஒரு வலுவான குரல். At a time when an anti-vaccination sentiment has perilously picked up favorable winds globally. உலகளவில் தடுப்பூசிக்கு எதிரான மனநிலை அபாயகரமான அளவுக்கு சாதனமான காற்றை ஈர்த்துள்ள நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெரிலஸ்லினா in a way that is full of danger or risk, அதாவது ஆபத்து அல்லது அபாயம் நிறைந்த வழியில். The impact of shunning vaccines is apparent in the United States. தடுப்பூசிகளை தவிர்ப்பதன் தாக்கம் அமெரிக்காவில் தெளிவாக தெரிகிறது. ஷன்னிங்னா persistently avoid, ignore or reject someone or something, அதாவது ஒன்றை தொடர்ந்து தவிர்ப்பது, புறக்கணிப்பது. Where currently a measles epidemic is making its way across 26 states. அங்கு தற்போது தட்டம்மை தொற்றுநோய் 26 மாநிலங்களில் பரவி வருகிறது. The HPV vaccination will be conducted exclusively at designated government health facilities. HPV தடுப்பூசி பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட அரசு சுகாதார மையங்களில் மட்டுமே நடத்தப்படும். And in the presence of trained medical officers, மற்றும் பயிற்சி பெற்ற மருத்துவ அதிகாரிகளின் முன்னிலையில், supported by skilled health care teams, திறமையான சுகாதார குழுக்களின் ஆதரவுடன், equipped for post-vaccination observation and management of adverse events following immunization, AEFI. தடுப்பூசிக்கு பின்னைய கண்காணிப்பு மற்றும் நோய் தடுப்புக்கு பிறகு ஏற்படும் பாதகமான நிகழ்வுகளை நிர்வகிக்க தயாராக இருக்கும் குழுக்களுடன். A single-dose vaccine, a regimen recommended by the World Health Organization, will be deployed. உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்த ஒரு முறை மட்டுமே போடப்படும் தடுப்பூசி முறை பயன்படுத்தப்படும். ரெஜிமென்னா a prescribed course of medical treatment or way of life, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை முறை அல்லது வாழ்க்கை முறை. Adequate evidence exists to show that almost all cases of cervical cancer are caused by persistent infection with high-risk types of HPV. கிட்டத்தட்ட அனைத்து கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் வழக்குகளும் அதிக ஆபத்துள்ள HPV வகைகளின் தொடர்ச்சியான தொற்றால் ஏற்படுகின்றன என்பதை காட்ட போதுமான சான்றுகள் உள்ளன. Particularly 16 and 18, குறிப்பாக 16 மற்றும் 18 ஆகிய வகைகள். These two types together account for more than 80% of cervical cancer cases in India. இந்தியாவில் 80%க்கும் அதிகமான கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் வழக்குகளுக்கு இந்த இரண்டு வகைகளும் காரணமாகின்றன. Evidence also points to the fact that cervical cancer is largely preventable through HPV vaccination and regular screening. HPV தடுப்பூசி மற்றும் வழக்கமான பரிசோதனை மூலம் கர்ப்பப்பைவாய் புற்றுநோயை பெரும்பாலும் தடுக்க முடியும் என்பதற்கும் சான்றுகள் உள்ளன. And can be cured if detected early and treated promptly. மேலும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உடனடியாக சிகிச்சை அளித்தால் குணப்படுத்த முடியும். Globally, over 90 countries are implementing single-dose HPV vaccination schedules. உலகளவில் 90க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு டோஸ் HPV தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்துகின்றன. Several countries have demonstrated substantial reductions in HPV infection, precancerous lesions, and cervical cancer incidence following widespread vaccination. பரவலான தடுப்பூசிக்கு பிறகு பல நாடுகள் HPV தொற்று, புற்றுநோய்க்கு முந்தைய புண்கள் மற்றும் கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் நிகழ்வுகளில் கணிசமான குறைப்புகளை காட்டியுள்ளன. Cervical cancer remains a rare cancer where a vaccine has proven to be of great preventive value. கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் ஒரு அரிய வகை புற்றுநோயாக உள்ளது, அங்கு ஒரு தடுப்பூசி பெரும் தடுப்பு மதிப்பை கொண்டுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. The sheer burden of cervical cancer in India is what makes this decision a critical life-saving intervention. இந்தியாவில் கர்ப்பப்பைவாய் புற்றுநோயின் பெரும் சுமைதான் இந்த முடிவை ஒரு முக்கிய உயிர்காக்கும் தலையீடாக மாற்றுகிறது. The Southeast Asia region accounts for the second highest cervical cancer incident, new cases, and death rate among WHO regions. WHO பிராந்தியங்களில் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியம் இரண்டாவது மிக உயர்ந்த கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் நிகழ்வு, புதிய வழக்குகள் மற்றும் இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. With India contributing over 65% of the burden. இதில் இந்தியாவின் பங்களிப்பு 65%க்கும் அதிகமாகும்.
The second most common cancer in women in India. இந்தியாவில் பெண்களுக்கு மிகவும் பொதுவான இரண்டாவது புற்றுநோய் இதுதான். 2022ஆம் ஆண்டில் நாட்டில் 1,27,526 புதிய வழக்குகள் மற்றும் 79,909 கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் மரணங்கள் இருந்ததாக மதிக்கப்பட்டுள்ளது. National screening coverage remains alarmingly low. தேசிய அளவிலான பரிசோதனை கவரேஜ் அபாயகரமான அளவில் குறைவாக உள்ளது. With only 1.9% of women aged 30 to 49 being tested. 30லிருந்து 49 வயதுடைய பெண்களில் 1.9% பேர் மட்டுமே பரிசோதிக்கப்படுகின்றனர். However, India's dark past with an HPV vaccine trial cannot be forgotten. இருந்தாலும் இந்தியா HPV தடுப்பூசி சோதனையில் நடந்த இருண்ட கடந்த காலத்தை மறக்க முடியாது. 7 girls who were part of a trial in 2009-10 in Andhra Pradesh and Gujarat died. ஆந்திர பிரதேஷ் மற்றும் குஜராத்தில் 2009-10 நடந்த ஒரு சோதனையின் ஒரு பகுதியாக இருந்த 7 சிறுமிகள் இறந்தனர். An ICMR investigation averred that the reasons were most probably unrelated to the vaccine. ஒரு ICMR விசாரணை காரணங்கள் பெரும்பாலும் தடுப்பூசியுடன் தொடர்பில்லாதவை என்று உறுதி செய்தது. Averredனா to state or assert to be the case, அதாவது ஒரு விஷயத்தை உறுதியாக கூறுவது. However, the cause of death in all the cases cannot be established with certainty. இருந்தாலும் எல்லா நிகழ்வுகளிலும் மரணத்திற்கான காரணத்தை உறுதியாக நிறுவ முடியவில்லை. It also flagged as a key concern the need to identify and investigate all AEFI. இது ஒரு முக்கிய கவலையாக குறிப்பிட்டது. அனைத்து AEFI-களையும் கண்டறிந்து விசாரிக்க வேண்டிய அவசியத்தை. As the government embarks on this exercise that could lead to many health gains, பல சுகாதார ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் இந்த முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடும்போது, it will do well to ensure a working cold chain to store the vaccines, தடுப்பூசிகளை சேமிக்க ஒரு செயல்படும் குளிர்சாதன சங்கிலியை உறுதி செய்ய. Complete transparency, முழுமையான வெளிப்படைத்தன்மை, and meticulous reporting of AEFI across the country, மற்றும் நாடு முழுவதும் AEFI-களை நுட்பமாக புகாரளிக்க வேண்டும். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னவாயிருக்கும்? இது அனலிட்டிக்கல். ஏன்னா ஆசிரியர் இந்த HPV வேக்சினேஷன் புரோகிராம ஆதரிக்கிறார். அதோட நன்மைகளை புள்ளி விவரங்களோட விளக்கிறார். அதே சமயம் சும்மா பாராட்டாம முந்தைய காலத்துல நடந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அரசாங்கம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், AEFI ரிப்போர்ட்டிங், டிரான்ஸ்பரன்சி எவ்வளவு முக்கியம்னு ஆராய்ந்து சொல்றாரு. So, a balanced analytical tone. That's all for today's analysis. இன்னைக்கு பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். வெயிட், டோன்ட் கோ yet. ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் விஷயம் இருக்கு. நீங்க தினமும் எடிட்டோரியல் vocabulary கத்துக்கிறத ஒரு கேம் மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நாங்க டெலிகிராம்ல எடிட்டோரியல் vocab லீக்னு நடத்துறோம். இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் vocabularyஸ்ல இருந்து ஒரு லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். நீங்களும் இந்த vocab லீக்ல ஜாயின் பண்ணி உங்க vocabulary பவரை டெஸ்ட் பண்ணுங்க, மத்தவங்களோட கம்பீட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு 7 மணி குவிஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Malar from Score Clever signing off. Bye bye and take care.